கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆனாலும் இந்த செய்தி தரியீபினிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் வைக்கப்பட்டு இருந்தது என்பதே. எருசலேமின் ஆலயத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டும்படிக்கு கோரேசு என்ற பெர்சியாவின் ராஜா தனக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி எஸ்ரா மற்றும் தேவ ஜனங்களை எருசலேமுக்கு போகும்படியான அனுமதியையும் உதவிகளையும் கொடுத்து அனுப்பினான். எருசலேமில் இருந்த சிலர் தேவாலயத்தின் திருப்பணிகளை தடை பண்ணினார்கள். ஆலயம் மறுபடியும் கட்டப்படும் என்ற தீர்க்க தரிசனத்தை அறிந்தவர்கள் இந்த தடைகளை பொருட்படுத்தாமல் ஆலயத்தின் பணிகளை தொடங்கினார்கள். இதனால் தடை செய்கிறவர்கள் தரியு ராஜாவுக்கு கடிதம் எழுதி இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகளை நிறுத்தும்படிக்கு கோரிக்கை வைத்தார்கள். எத்தனை தடைகள் வந்தாலும் தேவாலயத்தின் பணிகளை யாராலும் நிறுத்த முடியாமல் போனது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் தம்முடைய ஜனத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. தேவனுக்கென்று நாம் முன்னெடுக்கிற ஊழியங்களில் தடைகள், எதிர்ப்புகள் என்று வருவது இயல்பானதுதான். ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம்மீது வைக்கப்பட்டிருக்கும் போது, அவருடைய கிருபை நம்மை தாங்கும் போது, நாம் எதற்கும் பயப்படாமல் பின்வாங்காமல் தேவனுடைய ஊழியங்களில் முன்னோக்கி செல்வோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய ஊழியங்களில் ஈடுபட்டிருக்கிற நாங்கள் எந்த விதத்திலும் பின்வாங்காதபடிக்கும் உமக்கென்று நாங்கள் செய்கிற எந்த ஒரு பணிகளையும் நின்று போகாதபடிக்கும் நீர் தயவையும் கிருபையையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.